நான் என்ன சொல்றேன், தாவேகா தலைவராக இருக்கும் காரணத்தால் சைரன் வைக்க அனுமதி கேட்டு சைரன் இதுக்கு அதான் புசியா இருந்திருக்காரு. ஏ வழிய விடுறாரு, ஏ வழிய விடுறாரு, அவரே வச்சிருவாரு. இதை வைக்கிறான். இட்னு போய் அப்ப ரிட்டர்ன் வரும்போது கூட்டுன்னு போய் அதுவே வந்து ஒரு அதிர்ச்சியான சைரன். இட்னு போய் அது வந்து ரொம்ப எமர்ஜென்சி டைம். அந்த டைம் ஐயோ ஏதோ தலைவர் ஏதோ முக்கியமான வேலைக்கு போறாரு போல. ஃப்ரீக்வன்சி மாடிஃபை பண்ணிக்கலாம், கேப்கட்ல போடு, நல்லா வரும். அவ்வளவுதான், சிம்பிள். நல்லா அந்த மாதிரி ஒரு ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம். ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரும். அப்ப அதுதான் நோக்கம். மக்களுக்கு நல்லது பண்றது நோக்கம்னா இப்பயே பண்ணலாம். ஆட்சிக்கு வர்றதுதான் நோக்கம்னா அப்ப நல்லது பண்ணணும்ன்றது உன்னுடைய நோக்கம் கிடையாது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கு. ரெண்டும் தான். அதிகாரத்துக்கு வந்து நல்லது பண்ணுவோம். அப்ப எப்படி சொந்த காசு செலவு பண்ணுவீங்க? அப்ப பண்ணுவேன், எடுத்து கொடுப்பேன். இதெல்லாம் நான் சம்பாதிச்ச காசு. கஜானால கட்டிடுவீங்களா? மேபி புலி படத்துல வாங்கின பிளாக் மணிக்கு ஐடி கட்ட வக்கில்லாத அதையும் கட்டாம சேர்த்து வச்சிருக்கேன். அதையும் மக்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப கரூர்ல மக்கள் அடிபட்டாங்கல்ல, அந்த குடும்பத்துக்கு யாருக்கு இப்போ வரைக்கும் காசு போய் சேரல. முன்னும் போல அந்த 20 லட்சம் போய் சேர்ந்துருச்சு. அது கட்சி பணமா இல்லையேன்னு தெரியல. தேர்தல் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணும்போது தெரிஞ்சிடும். சாகுற வரைக்கும் நான் அந்த குழந்தைய பாத்துக்குவேன்னு சத்தியம் பண்ணாங்க. சாகுற வரைக்கும் பார்த்து பண்ணா சாகும்போது போய் பார்த்துட்டு வருவேன். சாகுற வரைக்கும்? ஆமா, உயிரோட இருக்கிற வரைக்கும். அதெல்லாம் சும்மா அடுத்து ஒரு கூட்டத்தை போட்டுற வேண்டியதுதான் அப்படி நினைப்பாங்க. அப்படிதான் பண்ணிருக்கான் பாருங்க. சரி, ஒரு பையன் சாக கடந்தான், அவங்க அப்பா கதர்னதை பார்த்துட்டு அன்பில் மகேஷ் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அன்பில் மகேஷ் அடிப்பட்ட அன்னைக்கே போகல பாத்தீங்களா? அன்னைக்கே போயிருந்தா அன்னைக்கே போனா ஏன் அன்னைக்கே போல? இல்லைன்னா வேற எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் தூக்கிட்டு வந்து இதுக்கே அவர் போகல. அதான் மண்டையில மூளையை கலட்டி வச்சுட்டா முந்திலாம் சங்கிம்பாங்க, இப்ப தாவேக்கா தற்குறின்றாங்க. இப்ப ரெண்டும் ஒண்ணுதான்.